வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஹரிணி சாந்தி. நான் பவித்ரா வீரபாண்டியன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 110 விதிகளின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்பட உள்ளதாகவும் இந்த நாட்களில் அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் பள்ளிகளில் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் நடத்தப்படும் என்றும் தமிழில் சிறந்து விளங்கும் இளம் கவிஞருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எளிமையான சொற்கள் மூலம் வலிமையான கருத்துக்களை சொன்னவர் பாரதிதாசன் என்று கூறினார். மேலும் நமது மொழியின் பெருமைகளை எடுத்துரைக்க தமிழ் வார விழா ஒரு நல்வாய்ப்பு என்றும் செந்தமிழை பரப்ப அறிவு செல்வத்தை காட்ட தமிழ் வார விழா வழிவகை செய்யும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது வாழ்நாளில் பல இளையவர்களை கவிஞர்களாகி கண்டறிந்து ஊக்கப்படுத்தி தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். 100க்கும் மேற்பட்ட கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரை என்று அழைத்து மகிழ்கின்றோம். இத்தகைய பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் தமிழை உயர்த்திய உயரம் அதிகம். இத்தனை சிறப்புக்குரிய தமிழ்த்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி தமிழக சட்டப்பேரவையில் இன்று அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி தமிழக அரசு சார்பில் இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் போப் பிரான்சிற்கு இறுதி சடங்கு நடைபெறும் நாளன்று துக்கம் கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை தமிழக சட்டப்பேரவை கூடிய போது சபாநாயகர் அப்பாவு போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசித்தார். அப்போது முற்போக்கு கொள்கையோடு பெரும் மாற்றங்களை முன்னெடுத்த ஆளுமை போப் பிரான்சிஸ் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் டாஸ்மாக் நிர்வாகம் மீதான முறைகேடு புகார் குறித்து பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முற்பட்டார். அப்போது மானிய கோரிக்கை மீது பங்கேற்க உள்ள அதிமுக உறுப்பினர்கள் முதலில் பேசட்டும் என்றும் நினைத்த நேரத்தில் பேச அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் அப்பாவு கூறினார். மேலும் விதிகள் மற்றும் மரபுகளில் இல்லாதவற்றை பேச ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சபாநாயகர் அப்பாவு கூறினார். இதனால் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். அண்டை மாநிலமான ஆந்திராவில் வழங்கப்படுவது போல தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் புதியதாக விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த தொகை வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து செல்ல மறுத்த போராட்டக்காரர்கள் தரையில் படுத்து அமர்ந்து போராட்டத்தில் நடத்தியதால் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அதே நேரத்தில் சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் நடைபெற இருந்த கோட்டை முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்க வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த மாற்றுத்திறனாளிகள் பேருந்து நிலையங்களிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோட்டையை முற்றுகையிட தென் மாவட்டங்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இன்று பேருந்து மூலம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தனர். அவர்கள் சென்னைக்கு செல்லும் முன் கிளாம்பாக்கம் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முடிச்சூர் அருகே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் வேறு யாராவது போராட்டத்திற்கு செல்கிறார்களா என்ற சந்தேகத்தில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் ஏசி மின்சார ரயில் கட்டணம் குறைய வாய்ப்பு இல்லை என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை ஏசி மின்சார ரயில் சேவை கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. வழக்கமான மின்சார ரயில் கட்டணத்தை விட ஏசி மின்சார ரயிலின் கட்டணம் பல மடங்கு அதிகமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரயில் பயணிகள் உடனான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புறநகர் ஏசி ரயிலுக்கான கட்டணம் அதிகம் என்று பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதற்கு பதிலளித்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் சென்னை புறநகர் ஏசி ரயிலுக்கான கட்டணம் குறைய வாய்ப்பில்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளது. கட்டண நிர்ணயம் என்பது தெற்கு ரயில்வே முடிவு செய்ய முடியாது எனவும் விளக்கம் அளித்துள்ளது. சீர்காழி அருகே உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் நகரத்தார் குலதெய்வ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சித்திரை மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நகரத்தார் குலதெய்வ வழிபாட்டில் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான நகரத்தார் மக்கள் பாத யாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மஞ்சள் தடவிய குச்சியை கோவில் கொடிமரத்தில் கட்டி பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ராமநாதபுரம் அருகே கொங்கு மண்டல நளினத்துடன் பெண்கள் வள்ளி கும்மியாட்டம் ஆடி அசத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்திரகோசமங்கை பகுதியில் ஸ்ரீ மங்களநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மண்டல பூஜையை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் மீனாட்சி சமேத சொக்கலிங்கேஸ்வரர் கோவில் பக்தர்களால் வள்ளி கும்மியாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கொங்கு மண்டல நளினத்துடன் பெண்கள் வள்ளி கும்மியாட்டம் ஆடி அசத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக மஞ்சுளா என்பவர் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மஞ்சுளாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவத்துக்கு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தான் காரணம் என கூறி பிறந்த குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள மெய்ய கண்ணுடையாள் ஆலய பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி, விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். போட்டியில் 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் உற்சாகமாக பங்கேற்றனர். வாடிவாசலில் கட்டவிழ்த்து விடப்பட்ட காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி பிடித்தனர். மாட்டிற்கு சிறப்பு பரிசு காலை வெற்றி மட்டும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று விழா கமிட்டி சிறப்பு ஒருத்தர் மட்டும் பிடிச்சு பாரு. ஒரு ஆள் மட்டும் அருமையான சூப்பர் காலை. ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பிடிபட்ட 23 பாம்புகள் அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. தமிழகத்தில் தற்போது வெயில் காலம் நிலவி வருவதால் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்புகளை நோக்கி வனவிலங்குகள் வருவது தொடர்கதையாகி உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பாம்புகள் குடியிருப்பு பகுதிகளில் அதிகம் பிடிபடுகின்றன. அந்த வகையில் பொள்ளாச்சி, ஆனைமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 23 பாம்புகள் பிடிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாம்பு, சாரை பாம்பு, நாகப்பாம்பு, கட்டுவிரியன் என பல்வேறு வகையான பாம்புகள் பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பாம்புகளை ஆழியார் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பத்திரமாக விடுவிக்கப்பட்டது.
கோவை மாநகராட்சி கழிப்பறையில் கக்கன் மற்றும் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை என மூத்த தலைவர்கள் பெயர் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் அண்ணாநகர் சில்வர் ஜூப்ளி பகுதி அருகே மாநகராட்சி சார்பில் உள்ள பொது கழிப்பிடத்திற்கு புதியதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு புதிய பொலிவுடன் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் இந்த கழிப்பிடத்தின் முன்பக்க சுவரில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாதுரையின் பெயரும் முன்னாள் மத்திய அமைச்சரான கக்கனின் பெயரும் எழுதப்பட்டு இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் இரவோடு இரவாக பெயிண்ட் கொண்டு தலைவர்கள் பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கடும் மோதலால் 5 பேருக்கு அரிவாள் பட்டு விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோகுல் நகரை சேர்ந்தவர் முருகானந்தம் மகன் கண்ணன். இவர் கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்வதற்காக நேற்று முன்தினம் சோனகன் விளை அருகே உள்ள நீல்புரம் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அப்பகுதியை சேர்ந்த ஜபராஜின் இருசக்கர வாகனத்தின் மீது கண்ணனின் லோடு ஆட்டோ உரசியது. இதில் தகராறு ஏற்பட்டதில் ஜபராஜ் கண்ணனை தாக்கியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் அரிவாள், கம்பு, கட்டை மற்றும் கல் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களுடன் பயங்கரமாக மோதிக்கொண்டுள்ளனர். இதில் 5 பேர் காயமடைந்த நிலையில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஒசூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது தொடர்பான இறுதி சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை தமிழக அரசிடம் விமான போக்குவரத்து ஆணையம் தாக்கல் செய்திருக்கிறது. தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி ஆகிய சர்வதேச விமான நிலையங்களுடன் மொத்தம் 6 விமான நிலையங்கள் பயன்பாட்டில் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என அங்குள்ள மக்களும் தொழில்துறையினரும் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர். இதனையடுத்து 2000 ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் ஒசூரில் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2 இடங்களை தேர்வு செய்து இவற்றில் ஏதேனும் ஒரு இடத்தில் விமான நிலையம் அமைக்கலாம் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்திடம் தமிழக அரசு அனுமதி கேட்டிருந்தது. இந்த நிலையில் ஒசூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இறுதி சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை தமிழக அரசிடம் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தாக்கல் செய்துள்ளது. இந்த 2 இடங்களில் விமான நிலையம் அமைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகராஜகடை வனப்பகுதியில் 9 காட்டு யானைகள் முகாமிட்டு உள்ளதால் அப்பகுதி மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகராஜகடை அருகே கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இந்த காட்டு யானைகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள நாரலப்பள்ளி, ஏக்கல், நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டங்களில் புகுந்து பயிர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் தமிழக வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த யானைகளை ஆந்திர மாநில வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். ஆனால் சமீபத்தில் மீண்டும் 9 காட்டு யானைகள் மகராஜகடை வீதி பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இரவு நேரங்களில் விவசாயிகள் வயல்வெளிகளில் தங்கக்கூடாது என்றும் பகல் நேரங்களில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. காட்டு யானைகள் மீண்டும் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூர் பழைக்காடு பகுதியில் மதுபோதையில் வந்த இளைஞர் மற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு இடையே நடந்த வாக்குவாதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் வடக்கு போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல் நிலைய போலீசார் இணைந்து நடத்திய வாகன சோதனையில் சொகுசு காரில் வந்த இளைஞர் போதையில் இருந்ததால் காரிலிருந்து இறங்க மறுத்து போலீசாரிடம் தகராறு செய்துள்ளார். மேலும் என் மாமா யார் தெரியுமா என கேட்டு போலீசாரை தரக்குறைவாக பேசியுள்ளார். தொடர்ந்து போலீசாருக்கும் இளைஞருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. இதனையடுத்து தகவல் தெரிந்து வந்த அந்த இளைஞரின் தந்தை போலீசாரிடம் சமரசம் பேசியுள்ளார். எனினும் யாராயிருந்தாலும் விதிமுறை அனைவருக்கும் ஒன்றுதான் என கூறிய போலீசார் அபராதம் விதித்து காரை பறிமுதல் செய்தனர். இளைஞரின் தந்தை தனது மகனை திட்டி மற்றொரு காரில் அழைத்து சென்றதுடன் சம்பவம் முடிவடைந்தது. இந்த வீடியோ மற்றும் தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உணவுக்காக குடியிருப்பு பகுதியில் புகுந்த பாகுபலி யானையின் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேக்கம்பட்டி, நெல்லித்துறை, சமயபுரம், ஓடந்துறை, வச்சனம்பாளையம், பாலப்பட்டி, சிறுமுகை, லிங்காபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே பாகுபலி என பெயரிட்டு அழைக்கப்படும் ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டம் அதிகமாகவே இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி யானை சமயபுரம் அடுத்துள்ள வெல்ஸ்புரம் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து உணவுக்காக அங்கிருந்த மாமரத்தை உலுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மேலும் உணவுக்காக மாமரத்தை உலுக்கிய பாகுபலி யானையின் நெஞ்சை உருக்கும் வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் பூ சந்தையில் வரத்து அதிகரிப்பால் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அண்ணா பூ வணிக வளாகத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் விளைவிக்கப்படும் பூக்களை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பூ சந்தையிலிருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சந்தைக்கு பூக்களின் வரத்து அதிகரிப்பு மற்றும் முகூர்த்த தினம் இல்லாததால் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்து உள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை பூ தற்போது 250 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 250 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் மற்ற பூக்களும் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதியில் மீண்டும் கரடி நடமாட்டம் இருப்பதை அடுத்து பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வனச்சரகத்திற்குட்பட்ட மலையடிவார கிராமங்களில் வனவிலங்குகள் அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி பயிர்களை சேதப்படுத்தியும் வீட்டு விலங்குகளை தாக்கியும் வருகின்றன. குடியிருப்பு பகுதியில் மீண்டும் கரடியின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் வனத்துறையினர் கரடியின் நடமாட்டத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 7 வயது சிறுமியை கொடூரமாக தாக்கி சாலையில் விட்டு சென்ற மூதாட்டியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுப்பட்டியை சேர்ந்த பிரபுவின் மகளான பிரித்திகா அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பள்ளிக்கு விடுமுறை என்பதால் பக்கத்து வீட்டு குழந்தையுடன் அடிக்கடி பிரித்திகா விளையாட செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று பிரித்திகா பக்கத்து வீட்டிற்கு விளையாட சென்றபோது அங்கு இருந்த மூதாட்டி குருபம்மாள் இங்கு விளையாட வரக்கூடாது என கூறி இரும்பு கம்பியால் கொலைவரி தாக்குதல் நடத்தி சாலையில் வந்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மூதாட்டியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உச்சம் தொட்டுள்ளது. தொடர்ந்து தங்கம் விலை அதிகரிக்க என்ன காரணம் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சமீப ஆண்டுகளாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர், பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையிலான போர், அவற்றை தொடர்ந்து அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் செய்த அதிரடி பொருளாதார மாற்று முடிவுகள் மற்றும் தற்போது நடந்து வரும் வர்த்தக போரின் தாக்கம்தான் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிக்க காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். பரஸ்பர வரி அறிவிப்பினால் அமெரிக்க டாலர் மதிப்பு வலுவடையும் என்று ட்ரம்ப் நினைத்தார். ஆனால் அதற்கு மாறாக அமெரிக்க டாலரின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. அமெரிக்காவின் கடன் பத்திரம் மதிப்பும் குறைந்துள்ளது. இதற்கு அமெரிக்க பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இல்லாததே முக்கிய காரணம். இதுபோன்ற காரணங்களால் அமெரிக்க டாலர் மவுசு குறைந்து வருகிறது. இதனால் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. இப்போ இருக்க கோல்டு இதை பார்க்கும்போது எங்களால் இப்போலாம் 1 கிராம் கூட வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. முன்னாடிலாம் எப்பயுமே அக்ஷய திருதிக்கு 20 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ வாங்கணும்னு நினைக்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. போயிட்டு 1 கிராமாக வாங்கணுமா என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி இப்போ சில்வருக்கு போயிடலாமான்னு பார்க்குறோம். அதனால் கோல்டு கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும் எங்களுக்குலாம். சேமிக்கும் பணத்தை முதலீடு செய்ய பாண்டுகள், வங்கி டெபாசிட்டுகள், தங்கம், ரியல் எஸ்டேட், பங்குகள், பரஸ்பர நிதிகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி என பல இருந்தாலும் அதிகம் பாதுகாப்பானதாக பார்க்கப்படுவது தங்கம். செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வாங்க போகலான்னு பார்க்குறப்ப அது ரேட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது சாமானியர்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சமூக ஊடகங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களிலும் தங்கம் பற்றிய ஏதாவது ஒரு செய்தி தொடர்ந்து வர சாதாரண மக்களும் பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள்.
இன்னும் விலை உயரக்கூடும் என்பதால் உடனே வாங்கிவிட வேண்டுமா அல்லது பெரிதாக இறங்கக்கூடும் என்பதால் வாங்காமல் காத்திருக்க வேண்டுமா என முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள். கோல்டு ரேட் வந்து கட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இது நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்குல்ல, கஷ்டம்தான். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும்னா கட்டாயம் கோல்டு போட்டே ஆகணும். மிடில் கிளாஸ் தான் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப ரேட் ஏறிக்கிட்டே போகுது. நேற்று விட இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே போய் முடியுதுன்னே தெரில இவ்வளோ போய்கிட்டு இருந்ததுன்னா. இந்தியாவில் தங்கம் என்பது முதலீடு என்பதையும் தாண்டி கலாச்சார தொடர்புடையது. எனவே மக்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்த மாட்டார்கள். வாங்கும் அளவு வேண்டுமானால் குறையும். 24 கேரட்டுக்கு பதில் 22 கேரட் தங்கத்தை தேர்வு செய்வார்கள். ஆனால் தங்கத்தில் முதலீட்டை தவிர்க்க மாட்டார்கள் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். வணக்கம்.